சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம் என்று சொல்லிவிட்டு இப்பதிவை முழுமையாக கேள். என் அன்பு குழந்தையே, உன் கூடவே இருந்து உனக்கு துரோகம் செய்கிறார்களே, என்னுடனே இருந்து என்னை பற்றி மற்றவர்களிடம் மட்டம் தட்டி பேசுகிறார்கள் என்று உட்கார்ந்து அழுது கொண்டு தானே இருக்கிறாய். எனக்கு எப்படி தெரியும் என்று தானே பார்க்கிறாய். எப்படி எனக்கு தெரியும் என்று தானே யோசிக்கிறாய். நீ என் பிள்ளை, எப்பொழுதும் உன் மீதே என் மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறது. உன் அப்பா என்றும் உன்னையே நினைத்து நீ என்ன செய்கிறாய் என்று நினைத்து கொண்டு தான் இருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, நீ எதற்கெடுத்தாலும் அழுவது பார்த்து எனக்கு மிகவும் மனவேதனையாக உள்ளது. என் அன்பு குழந்தையே, நீ அழுது உன் அப்பாவையும் கஷ்டப்படுத்துகிறாய். உன்னிடம் நான் சொல்வதை கேட்காமல் எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்கிறாய். என் பிள்ளையை பார்க்க நான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. அப்பா, நான் தைரியமாகத்தான் இருக்கிறேன், மன உறுதியோடு தான் இருக்கிறேன். என்னை ஏமாற்றி எனக்கு துரோகம் செய்தவர்களை நீங்கள்தான் வதம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு உண்டான தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் என் பிள்ளை எங்கே? இப்பொழுது பார்க்கும் பிள்ளை எங்கே? ஆனால் நீ அழுது கொண்டு இருக்கிறாய். எப்பொழுதும் மன தைரியத்துடன் நீ இருக்கும் என் பிள்ளை இன்று அழுது கொண்டு இருக்கிறாய். உன் அப்பாவை நம்பாமல் நீயே ஒரு முடிவு எடுத்து விட்டாய் அல்லவா? அதனால் தான் கண்கலங்கி கொண்டு இருக்கிறாய். இப்பொழுது நான் பார்க்கும் பிள்ளை என் பிள்ளை இல்லை. கண்ணீரோடு என்றும் அழுது கொண்டிருக்கும் பிள்ளை என்றும் என் பிள்ளையாக முடியாது. கண்களை துடைத்து கொண்டு எழுந்து போய் முகம் அலும்பிக் கொண்டு பழைய என் பிள்ளையாக என் முன் வந்து நின்று தைரியமும் தன்னம்பிக்கையுடனும் பிள்ளையாக என்றும் என் முன் நிற்க வேண்டும். என் பிள்ளை, நீ வாரி இருந்தாலே என் பிள்ளைக்கு வேண்டியவற்றை எல்லாம் நீ கேட்காமலே உனக்கு வழங்குவேன். இப்பொழுது தன்னம்பிக்கையை சோதிக்கவே உன்னிடம் பழகிய துரோகிகளை உன் கண்முன் காண்பித்தேன். ஆனால் என் பிள்ளை தைரியமுடைய பிள்ளை, எதற்காகவும் அழமாட்டார்கள். என்னிடம் ஒப்படைத்து விட்டு நீ பார்த்து கொள்ள சொல்வார்கள். ஆனால் நீயோ இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறாய். சரி விடு, இப்பொழுதுதான் தைரியமாக இருக்க வேண்டும். உன் அப்பா உன் கூடவே தானே இருக்கிறேன். பின் எதற்காக வருத்தப்பட்டு அழுது கொண்டிருக்கிறாய்? நான் இருக்கின்றேன் குழந்தையே, கவலைப்படாதே. என்னை நம்பி நம்பிக்கையோடு இரு. நான் அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன். ஓம் சாய்ராம். நன்றி.